ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு ஃபங்க்ஷன் அந்த ரோட ஒட்டி இந்த கார்காரர் வரும்போது திடீர்னு எதிரில் இவர் காரை பார்த்ததும் ஜெர்க் ஆயிட்டாப்ல. அட அழகா பிரேக் டான்ஸும் ஆடி இருக்காரு. இதுதான் தவறான விஷயம். கராத்தேல இப்படி போர்டு உடைக்கிறத பார்த்திருப்போம். அப்படி போர்டை உடைக்கிறதுக்காக ஸ்டேஜுக்கு வந்த இந்த பொண்ணு என்ன கால் படவே இல்ல, உடைஞ்சிடுச்சே. தம்பி, ஒரு ஹோட்டல்ல இவர் ஃபேமிலியோட சூட்கேஸ தூக்கிட்டு போகும்போது எதிரில ஸ்விம்மிங் பூல பார்க்காம பொத்தக்கடின்னு விழுந்துட்டாரு. பெட்டியோட மச்சி, இந்த கட்டைய ரெண்டா உடைக்கணும். உடைச்சிடுவோம். இப்ப பாரு என் ஜம்ப. பால இதுல அடிக்க இந்த பொண்ணு குறிப்பாத்து எத்தும் போது எதை குறி வச்சதுன்னு தெரியல, செருப்பு கரெக்டா பறந்து அவர் மேலையா விழுந்துடுச்சு. டீச்சர்ஸ் டேக்கு ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஒரு போட்டி வச்சிருந்திருக்காங்க. பலூனை ஊதி உட்காந்து உடைக்கணும். அப்போ இவர் அவசர அவசரமா உட்காந்து உடைக்கும் போது அவரு சேர தள்ளி விட்டு விழுந்துட்டாரு. உங்களுக்கான இந்த வார டாஸ்க், ஒரு எண் 20% உயர்த்தப்பட்ட பின் 60,000 எனில் அந்த எண் என்ன? If a number became 60 after being increased by 20%, then what is the number? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். பொதுவா கார்ல யூட்டன் எடுத்து தான் அந்த பக்கம் ரோட்டுக்கு போவாங்க. ஆனா பொண்ணுங்க வழியே தனி. அவர்கிட்ட இருந்து காரை வாங்கி இந்த பொண்ணு ஓட்டும் போது பிரச்சனை உங்களுக்கு தான். அட அசிங்கமா யூட்டன்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப பாருங்க. அந்த பக்கத்துக்கு ஷார்ட் ரூட்ல போயிட்டாங்க போலயே. பொண்ணுங்க வழியே தனிதான். இங்க நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல இவர் ஒரு மைக்க கொடுத்து இன்னொரு மைக்க வாங்க பட்ட பாடு இருக்கே. எல்லாமே சரியான டைமிங் போங்க. ரெடி, 1 2 3 ஜம்ப். அச்சச்சோ, கோகார்ட் ஓட்ட நல்லா த்ரில்லிங்கா தான் இருக்கும். அப்படி ஆசைப்பட்டு ஓட்ட வந்த இந்த பொண்ணுக்கு ரிவர்ஸ ஒரே அமுக்க அமுக்கிடுச்சு. खत्म. बाय बाय, टाटा, गुड बाय, गया. இதாங்க அல்டிமேட். இவர் காலையில தண்ணி பைப்பை திறந்து விடும்போது பின்னாடியே அவர் ஒய்ஃப் வந்திருக்காப்ல. அப்போ க்ளோஸ் அப்ல பார்த்து பயந்துட்டாரு மனுஷன். தம்பி, முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. மலையில பார்த்து நடக்கணும். ஆனா இந்த பயபுள்ள ரோம் ரோம் பாய்யோ ஓடி வந்த வேகத்துல அப்படியே வலிக்கு விழுந்துட்டான். சாதாரண மாஃப் போற விஷயம்
எப்படி ஒரு காமெடி சம்பவமா மாறிச்சுன்னு பாருங்க. அந்த லேடி மாப்ப டோர் ஓரமா வச்சுட்டு வெளியே போகும்போது மாப் இடையில மாட்டி டோர் லாக் ஆயிடுச்சுங்க. கஸ்டமர் கதவை திறக்க ட்ரை பண்ணும்போது திறக்க முடியல. அந்த லேடியும் யாரையெல்லாமோ கூப்பிட்டு திறக்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா முடியல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. கடைசியா இவர் தான் திறந்து விட்டாரு. நல்ல வேளை இவராது உள்ள இருந்தாரு. மைக்கேல் ஜாக்சனோட மூன் வாக்க பார்த்திருப்போம். அதை இந்த லேடி ஸ்டேஜ்ல பண்ணும்போது கேப்ப தூக்கி போட்டவங்க ஸ்டேஜ லைட்டா திரும்பி பார்த்திருக்கலாம். மழை பெய்யுதுன்னு கொடையோட வந்தாரு. அது பொறுக்கல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஸ்கிப்பிங் இப்படி பண்ணி பார்த்திருப்பீங்க. ஆனா இப்படி ஒரு ஸ்கிப்பிங்க பார்த்திருக்கீங்களா? எப்படா வினோதமான ஸ்கிப்பிங்கால இருக்கு. ஒரு காஃபி ஷாப்ல கஸ்டமர் ஆர்டர் பண்ண காஃபிய இந்த பொண்ணு எடுத்துட்டு போகும்போது நேரா காஃபியோட டோர்ல முட்டிடுச்சு. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. திருடங்கையில சாவியை கொடுத்த மாதிரி இந்த பொண்ணுங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு அங்க போன இவர்கிட்ட வண்டியை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி தர சொல்லி இருந்திருக்காங்க. அவரும் விடாம கிக்கர் அடிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி சோலி முடிஞ்சு வண்டியோட போயிட்டாரு. அதை அப்படி ஓரமா வச்சுட்டு 2 பேரும் விளக்கு புடிச்சுக்கிட்டு இருங்க. அவன் பின்பக்கமா தூக்கிட்டு போயிட்டாண்டி. ஒரு நிமிஷம் இது கேளுங்க. ஒரு வீடியோமே உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தனியாலா இந்த கண்டென்ட்ஸை கொடுத்துட்டு வரேன். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ மொபைல்லையும் டிவிலையும் பார்க்குற நண்பர்கள் ஒரு 5 செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிறந்தநாள் கேக்கோட துள்ளி குதிச்சு ஓடி வந்த பொண்ணு கேக்கு போச்சே. வட போச்சே. தாய்லாண்டோட ஃபுட் ஸ்ட்ரீட்ல விதவிதமா சாப்பாடு இருக்கும். அப்படி இந்த லேடி ரெடி பண்ண ஒரு டிஷ்ஷை பாருங்க. சும்மா அக்கா சிக்கன் ரைஸை மிக்ஸ் பண்ற மாதிரி தூக்கி போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. என்ன அக்கோ, பாத்திரம் தான் டேமேஜ் ஆகுதே தவிர அது மிக்ஸே ஆகலையே. இவர் வண்டி சகதிக்குள்ள மாட்டி நகர தத்தளிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு உதவி பண்றேன்னு வந்த லேடி சாம்பார் ஆப்பு எனக்கு கால் வலிக்கு சகதிக்குள்ள விழுந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு யாராவது உதவி பண்ணணுமே. பேக்கரியில பப்ஸ் சமோசா எல்லாம் ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சிருப்பாங்கல்ல, அப்படி வெளியே இருந்த கடையில இவர் சமோசாவை எடுத்துட்டு க்ளோஸ் தான் பண்ணாரு. அது மெதுவா நகர ஆரம்பிச்சு நட் ரோட்ல போய் நின்னுடுச்சு. ரொம்ப நேரமா அத அவர் கவனிக்கவே இல்ல. போன வாரம் ராமேஸ்வரத்துல சாப்பெல்லாம் நிறுத்தி ஒரு ஹோட்டலோட போர்டை பார்த்தா ஹோட்டல் பேரை பாருங்க,
ஹோட்டல் தெரியாது. தெரியாது தெரியாது தெரியாது. இப்படியும் ஒரு பேரா? தெரியுமா தெரியாதா? தெரியாது தெரியாது தெரியாது. இத பாருங்களேன், நல்லா தான் நடந்து வந்தாங்க. ஓ, ஹீல்ஸ் பரட்டி விட்டுடுச்சா? ஒரு ஹோட்டல்ல இந்த ஃபேனை பாருங்களேன், அது ஓடல, ஆனா சுத்திக்கிட்டு இருக்கு. டிப்ரெஷன். அதுக்கு கூடவா டிப்ரெஷன்? ஆமா, கடைசி காலத்துல கூட நிம்மதியா போக விடுறாங்களா? மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ சப்பன். அங்க உள்ள காண ஒருத்தர் பைக்ல கிராஸ் பண்ணும்போது யாராவது கவனிச்சீங்களா? அந்த பக்கம் ஒரு காரும் இப்படிதான் கவுந்து கிடக்குது. இடிச்சதுல கிளாஸ்ல மேக்கப் போட்டு இருக்குங்க. நான் ஒன்றும் ஓவரா மேக்கப் போடல, ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன். பெட்ரோல் பங்க்ல சிலர் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வண்டி வீல் பெட்ரோல் பங்குக்குள்ள புகுந்துடுச்சு. ஜஸ்ட் மிஸ்ல உள்ள புகுந்து வெளியே போகுது. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பாரு, ஹோட்டல்ல பாட்டு கச்சேரி ஒண்ணு நடத்தி இருந்திருக்காங்க. செம்ம கூட்டம். அதுக்கு நடுவுல தலைவன் போனை பார்த்துட்டே வந்து எல்லார் முன்னாடியும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாப்ல. இந்த ஸ்கூட்டி ஓட்டுற பொண்ணுங்களுக்கெல்லாம் தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இந்த டிராபிக்லயும் துணிச்சல பாருங்க. வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்க மாதிரி பண்றாரு. நட் ரோட்ல அதுவும் ராங் வேல வண்டியை வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அட, ரோட கிராஸ் பண்றதுக்கு தான் இந்த கூத்தா? நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். ஹீல்ஸ் போட்டு நடக்கிறது ஃபேஷன் தான், ஆனா சிலர் ஹைட்டுக்கு ஹீல்ஸ் போட்டு நடக்கப்படுற பாடு இருக்கே. அச்சச்சோ, நடக்கவே முடியல அந்த பொண்ணால. அட, இப்படி பிசிக்கி பிசிக்கி நடக்க வேண்டியதாய் போச்சே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஒரு பாக்ஸிங் மேட்சோட வின்னர் அனௌன்ஸ் பண்ணும்போது டிப்ரெஷன். ரெஃபரியே பல கன்ஃபியூஷன்ல இருக்காரு போல. நம்ம பிரச்சனை தேடி போகலனாலும் பிரச்சனை நம்மளை தேடி வரும். இப்படி எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? தம்பியோட நாள் கடையில எப்படி இருந்ததுன்னா, தெரியாம ஸ்லிப் ஆயிட்டாப்ல. A few moments later. என்ன போற இடம்லாம் தட்டி தட்டி விழுந்துகிட்டு இருக்கான். என்ன எழுவ தெரியல, ஓடி வந்தா கால் ஸ்லிப் ஆகுது. டாக்டர் கிட்ட போய் காலை காணும். இவன் R15 பைக்கை உருட்டிட்டு வரும்போது ஸ்லிப் ஆயிடுச்சு. அட, அலேக்க எஸ்கேப் ஆயிட்டானே. நல்லா சர்க்கஸ் பண்றானா நீ? நடைய ஒரு வினோதமா இருக்கு. பாப்போம் என்னதான் பண்றாருன்னு. முன்னாடி ஸ்கூட்டில போன பொண்ணு நல்லா தான் போன மாதிரி தெரிஞ்சுது. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. ஆனா திடீர்னு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. வண்டியோட புதருக்குள்ள பூந்துடுச்சு. நம்ம பவர் நமக்கே தெரியாதும்பாங்கல்ல, அப்படி இந்த பொண்ணோட பவர் இந்த பொண்ணுக்கே தெரியல.
அந்த பஞ்சிங் பேக்க குத்திட்டு போன கொஞ்ச நேரத்துல அது அந்து விழுந்துடுச்சு. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. சிலர் பண்ற குறும்புத்தனம் இருக்கே. எவன்டாது எவாது என்ன ஒருத்தனையும் காணும். மலை சரிவுல அதுவும் கார்னர்ல வீட்டை கட்டி இவ்வளவு பெரிய கேட்ட வச்சா இப்படி ரோடு நினைச்சு உள்ளத்தான் புகுருவாங்க. எத்தனை பேர் உள்ள வந்திருக்காங்க பாருங்க ரோடு நினைச்சு. இந்த தரப்பாலத்தை எவனாவது ஓடி கிராஸ் பண்ணுவானா? நான் பண்ணுவேண்டா. பொறுமையா போனாலே வழுக்கும், இதுல பாஞ்சிட்டு ஓடனா. இந்த தண்ணி அடிக்கிற மிஷின் ஒரு பெரிய ப்ராப்ளத்துல தான் இருக்கு. இருந்தாலும் அதுவே அதை சரி பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம அதை டச் பண்ணாதான் பிரச்சனை. பைக்ல ட்ரிபிள்ஸ் வந்த 2 பொண்ணுங்க வண்டியில இருந்து இறங்கும் போது இறங்கி நின்னதும் ஸ்லிப் ஆயிடுச்சு அந்த பொண்ணு. அப்பளத்தை எண்ணெயில பொரிச்சு பார்த்திருப்பீங்க. ஆனா இவரு கலர் அப்பளத்தை மண்ணுல பொரிச்சு எடுக்கிறாருங்க. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேன். சாப்பிடும்போது அப்பளத்துல மண் இருக்காதா தெரியலையே. இங்க குரூப்பா சில பொண்ணுங்க ரோட கிராஸ் பண்றதுக்காக நிக்கிறாங்க. சிக்னல் ரெட்ல தான் இருக்கு. ஆனா ஏன் கிராஸ் பண்ணல? அட அட கிரீன் வண்டி போறதுக்கு, நீங்க போறதுக்கு இல்ல. பெண்கள் இப்படி ஸ்மூத்தா நடக்கிறது அழகா இருக்குல்ல. இந்த பொண்ணும் தனியா அதே மாதிரி நடந்தது. ஆனா பள்ளத்தை கவனிக்கல, மல்லாக்க விழுந்துட்டாங்க. பார்க் பண்ண ஸ்கூட்டிய வெளியே எடுக்க இந்த பொண்ணு பட்ட பாடு இருக்கே. முன்ன போகுது பின்ன வருது, ஆனா வண்டி திரும்ப மாட்டேங்குத. 2 hours later. இத பார்த்த ஒரு புண்ணியவா பைக்கை நகர்த்தி உதவி பண்ணாப்ல. டிராபிக் சிக்னல்ல இவர் ரோட கிராஸ் பண்ணும்போது அவர் பேக் வண்டியில மாட்டிக்கிச்சு. நல்ல வேளை அதை கவனிச்சு வண்டியை நிறுத்திட்டாரு. இந்த பெரிய டயரை லாரியில ஏத்தணும். அதை இந்த 2 பேர் கஷ்டப்பட்டு ஏத்தும் போது அவங்க நேரம் அது அந்த பக்கம் உருண்டு விழுந்துடுச்சு. எலுமிச்சம்பழத்தை சைக்கிள் ரிம்ல பேலன்ஸ் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வரணும். இதெல்லாம் ஜுஜுபின்னு ட்ரை பண்ண போய் ஒரு ஜிம்ல இந்த ட்ரெய்னர் பார்த்த வேலையை பாருங்க. தம்பிள்ஸ் தூக்கி போடுறேன்னு இவர் போன் மலையா தூக்கி போட்டு போனை உடைச்சிட்டாரு. பதிலுக்கு அவரு
இங்க கண்ணாடிய வேணுனே உடைச்ச மாதிரி தான் இருக்கு. ஃபென்ஸோட இந்த பகுதியை ஓபன் பண்ண இவங்க என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ஓபன் பண்றது ரொம்ப கஷ்டம் போலயே. இவர் என்ன அசால்ட்டா ஓபன் பண்ணிட்டாரு. அவங்க 1 மணி நேரமா முக்குனத இவர் 1 செகண்ட்ல முடிச்சிட்டாரு. கடைய இவர் நல்லா மாப் போட்டு தொடச்சிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து உள்ள வந்த ஓனர் வலிக்கு விழுந்துட்டாப்புல. இந்த லேடி ஆசாசே வாங்கின குச்சி மிட்டாய சாப்பிடும் போது வெறி ஆயிட்டாங்க. கேமரா ஆன் பண்ணி பாட்டிலோட ஸ்டைல் பண்ணலான்னு நினைச்சப்போ அச்சச்சோ, நிறைய பொண்ணுங்க புல்லட் ஓட்டி பார்க்க ஆசைப்படுவாங்க. அப்படி ஸ்டைலா புல்லட் ஓட்டிட்டு வந்த பொண்ணு வண்டியை உள்ள ஏத்தும் போது மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. அச்சச்சோ, சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்க. ஃபுட்பாலை பார்த்ததும் எத்த நினைச்சது தப்பா. எத்துறதுக்குள்ளே விழுந்துட்டாரே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இந்த லேடி கம்பியில தொங்கி ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடி இருந்தாங்க. ஆனா ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணுமே. லேண்டிங் தான் சொதப்பிடுச்சு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. வாசல்ல வெயிட் பண்ண பையன்கிட்ட இந்த பொண்ணு ஒரு பேப்பரை கொடுக்கும்போது பையன் விழுந்தா விழுந்துக்கொண்டு பேப்பரை வாங்கிட்டு போயிட்டே இருந்தா. கண்டிப்பா 90s கிட்டா தான் இருப்பான். வண்டிக்கு பெட்ரோல் போட வந்தவரு என்ன ஆச்சுன்னு தெரியல, வண்டியை ஒரு துருக்கு துருக்கிட்டாப்புல. ஆனா அங்க நின்ன 4 பேர்ல ஒருத்தர் கூட உதவி பண்ண வரல. எந்த வண்டினாலும் ஸ்பீடா மீட்டர்ல ஃபுல் ஸ்பீட டச் பண்ணாதுல்ல. ஆனா இந்த வண்டி அட 160 3வது தடவையா தாண்டிடுச்சு. இப்படி ஒரு ஸ்பீடா மீட்டரை இப்பதான் பாக்குறேன். வெயிட்டுக்குள்ள வந்த சந்தோஷத்துல சுத்தின லேடி அதுல மண்டை அடிக்காம நூல் இலையில தப்பிச்சிட்டாங்க. பீகார்ல நடந்த ஒரு சம்பவம் தான் இது. இத பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிருப்பீங்களே, என்னடா ஏடிஎம்க்குள்ள முடி வெட்டிட்டு இருக்காருன்னு. நானும் தான். ஆமா, இது ஏடிஎம் தான். ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வர இங்க ஏடிஎம் எடுத்துட்டு சலூன் கடையை ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆனா பேங்க்ல போர்டு எடுக்க மறந்துட்டாங்க. அவரும் ஜாலியா கடை நடத்தி இருந்திருக்காரு. இந்த வீடியோ வைரலான அடுத்த நாள் இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா பார்க்கலாம். ஆகலையே, பார்சலை வாங்குறதுக்காக போன் பேசிட்டே வெளியே வந்த பொண்ணு ஸ்லிப் ஆகி கவுந்துடுச்சுங்க. காலையில எக்ஸசைஸ் பண்ண சூஸ் பண்ண இடத்தை பாருங்க. கிச்சன்ல இந்த லேடி ஒரு கபோர்டு ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது டக்குன்னு பார்க்க இது 8 போட்ட மாதிரி இருக்குல்ல.
ஆனா இவர் டெய்லி வாக்கிங் போய் ஏற்பட்ட தடம் தான் இது. ஒரு வீட்டு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. அதுக்கு இவங்க யோசிச்ச ஐடியாவை பாருங்க. அட, இந்த லைட்டை வச்சு இன்னொரு பந்தியை போடலாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.